ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த சுடர் அவளுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டானதாங்க சொல்லணும். கோவிலுக்கு வராதுக்கு முன்னே மொத்த பேரும் கோவில் பிரகாரத்தை சுற்றி வரலாம் முதல்ல. அதுக்கப்புறமா கோவிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு இல்லை, ஆனால் மொத்த பேரும் அந்த கடவுளை மட்டும்தான் வெளிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் இந்த சுடர் மட்டும் அவள் வேலை குறியாக இருக்கா. யாரோ ஒருத்தரை போய் மீட் பண்ணுறதுக்காக குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கா. யார் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, அந்த சுடர் விஷத்தை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா. இங்கே நடக்கிற எல்லாத்துக்கும் மல்லி தான் காரணம், மல்லியால் தான் இது எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரையும் நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக மல்லி தான் பிரசாதத்தை பரிமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணனா பிரசாதத்தில் போய் விஷத்தை கலந்துறா. அதை கொண்டு வந்தது ரகுவோட ஆள். அவன் இருந்துக்கிட்டு, மேடம் நீங்கள் மட்டும் இதை சாப்பிட்றாதீங்க, இது ரொம்ப பவர்ஃபுல், அதுவும் இல்லாமல் இது யார் பரிமாறுறாங்களோ அவங்களுடைய தூய்மையை இதை குறிக்கும், அவங்களால தான் இது ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் நீங்கள் அந்த பழியை அவன் மேலே தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியால் சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்புறான். சரி நீ யார் கண்ணிலையும் படவே கூடாது, கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு தூரமாக ஓடி போயிடு சரியா அப்படின்னு சொல்ல. சரிங்க மேடம், என் பேமெண்ட் மட்டும் வந்துடணும் மேடம் அப்படின்னு சொல்ல. கண்டிப்பாக நீ வீடு போய் சேர்றதுக்குள்ளே வரும் போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருக்கூடையும் போய் நல்லபடியாக பேசி சிரித்து அப்படியே கலகலான்னு இருக்காளாமா இந்த சுடர். அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இன்றைக்கி ஒரு குறிக்கோள், அது என்னென்னா கடவுள் சொன்ன மாதிரி தான் மல்லி தான் நம்மளுடைய கெஸ்ட்டு மாதிரி, அவள் தான் நம்ம குடும்பத்தில் புதுசாக சேர்ந்துருக்கா, அதனால் அவள் தான் எல்லாருக்கும் பிரசாதத்தை பரிமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லை இந்த கடவுள் கூட நினைக்கிறார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்துக்கிட்டு புதுசாக ஒரு பொருளையை கிளப்பி விட்றா. இது என்னடா புது பொருளையாக இருக்குது, அவங்க குலதெய்வத்துக்கு அவங்க தான் பரிமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி நினைக்க உடனே அது இல்லை, எப்போவுமே வந்தாராய் வாழ வைக்கும் பூமின்ற மாதிரி புதுசாக வந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்குறது தான் எங்களோட பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கா. அதெல்லாம் இவங்க பேசினா கூட நான் ஒத்துப்பேன், ஆனால் நீ பேசுகிற பார்த்தியா அதுதான் என்னால் ஒத்துக்கவே முடியல. ஏன்னா உனக்கும் இந்த கோயிலுக்குமே சம்மந்தம் இல்லை, நீயே ஒரு அன்னக்காவடி, நீ இருந்துக்கிட்டு குலதெய்வத்தை பற்றி பேசுகிற பற்றியா, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னது. மல்லி என்னதான் இருந்தாலும் இந்த விஜயை கல்யாணம் பண்ணதுனால நான் இந்த குலதெய்வ கோயிலுக்கு சரியானவ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய அப்பாவோட கோயில் இது, அதனால் நான் எப்போ வேணாலும் அந்த கோயிலுக்கு வரலாம் போகலாம், அது என்னுடைய சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. உன் அப்பாவுடைய கோயிலாக இருந்தால் எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் நீயே அந்த அப்பாவுக்கு பிள்ளை இல்லையே, உனக்கு எப்படி இந்த கோயில் சொந்தமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஐயோ வந்த இடத்துல மறுபடியும் பிரச்சனையா, கொஞ்சம் அமைதியாக தான் இருந்து தொலைங்க, ஏன் தான் என் உயிரை வாங்கினாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தலையை அடிச்சுக்கிறாரு கதிரேசன். உடனே சரிங்கப்பா நீங்கள் எதுக்கும் கோவப்படாதீங்க, மல்லி கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இருந்து தொலைங்க, இந்த இது நல்லபடியாக முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் பிரசாதம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சாமிக்கு மட்டும் மற்ற பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் பூசாரி ஒரு அறிவிப்பு சொல்கிறாரு. இந்த பிரசாதத்தை யார் வழங்குறாங்களோ அவங்க மனசார இது பண்ணும், அவங்க ஏதாச்சும் குறை வச்சுருந்தாலோ இல்லை அவங்களுடைய தூய்மை சரியானதை இல்லைனாலோ அவங்க நல்லவங்களாக இல்லைனாலோ கண்டிப்பாக இந்த கடவுள் அவங்களையும் தண்டிக்கும், இந்த பிரசாதத்தை சாப்பிட்றவங்களையும் தண்டிக்கும். அதனால் முழு மனசோட முழு திருப்தியோட இந்த பிரசாதத்தை பரிமாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் அப்போ மல்லி தான் அதை பரிமாற போகிறா, என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திருடு முடிச்சுன்னு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மல்லி இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் பிரசாதத்தை பரிமாற இந்த சுடர் மட்டும் சாப்பிடவே இல்லை. இதில் ஏதோ உள்கூத்து இருக்கிற மாதிரியே இருக்குது, இவன் மட்டும் ஏன் சாப்பிடாம உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்க. அதுக்கப்புறமா ராஜேஸ்வரிக்கு சைகை பண்ணுறா, நீ அதை சாப்பிடாத, நீ சாப்பிடவே சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதில் விஷம் கலந்துருக்குன்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரியும், அது ராஜேஸ்வரிக்கு தெரியாது இல்லையா, அதனால். அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்டு மயங்கிற நிலைமையில் இருக்காங்க. ஐயோ இந்த பொண்ணோட மேலே ஏதோ குறை இருக்குது போலயே, இந்த பொண்ணு சரியில்லை, அதனால தான் இவன் வச்சிருக்க சாப்பாட்டில் விஷம் இருந்துச்சோ என்னவோ, எல்லாருமே மயங்கி விழுந்துட்டீங்க, அதுவும் இல்லாமல் இவ புனிதமானவளே இல்லை, இந்த குடும்பத்துக்கே ஒத்து வராதவ, அதனால தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் மயக்கத்தில் இருக்கிறப்பயே இந்த பூசாரி அப்படி சொல்ல, அப்படி பாவி நீ தான் எல்லாத்துக்கும் காரணமா, போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துறாங்க மல்லியை. அப்படி பாவி என்னை இப்படி சிக்க வச்சுட்டு அடி இப்படின்னு சொல்லிட்டு அப்போ புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க நம்ம மல்லி. இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது கூட டைம் இல்லை, அதுக்குள்ளே என்னென்னவோ நடந்து போயிடுச்சு. உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு மல்லி தான் கெட்டவன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு பரபரப்பாக தூக்கிட்டு ஓடுறாங்க. எல்லாரும் மல்லியை தான் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் பண்ணது எல்லாமே சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் தெரிய தான் போகுது. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.